அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் புகழேந்தி அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களையும், செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் அவர்கள சக உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று எளிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நன்றி 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 சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பி சிவச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் அக்குபஞ்சர் ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களையும் குழுவில் தொடர்ந்து பயணித்து இன்று அக்குபஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக எடுக்க இருக்கும் கீதாமணி அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருகென வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1013 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கின்றோம். இன்று எங்களது பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கின்றோம். நன்றி. நன்றி நன்றி சார். இன்றைய நிகழ்வில் நமக்கு வரவேற்பை கொடுத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் பட்டுக்கோட்டை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கவி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா பேக் டிராப் எடுத்துருங்க. ஐயா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காதல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவா
வார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்து கொள்கிறோம். சின்முத்திரை. நன்றாக மூச்சு காற்றை எடுத்து ஆயனத்தை உச்சரிக்கின்றோம். சின்மை முத்திரை ஓ எழுத்து. ஆதிமுத்திரை எழுத்து. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுண்டு. தன்னை சூழ்ந்ததை வெற்றியுடு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நீட்டிக்கிறோம். நன்றாக காலை இலக்கமா வச்சுக்கிறோங்க. கால் விரல்களை மடக்கி நீட்டவும். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். கால் விரல்களை வட்டமாக சுத்த வேண்டும். 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து ரைட் லெக் நல்லா மடக்கி நீட்டுங்க. நல்லா முட்டியை மடக்கி தாடையை டச் பண்ணி நேரா நிற்கிறோம். லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு தொடுங்க. இப்படியே நின்ற நிலைக்கு வந்துடும். நின்ற பாதாசனம். நின்ற பாதாசனம். மெதுவா ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக்கோட ஒட்டி வச்சுக்கோங்க. கால் மேலேயே கவனம் இருக்கணும். கைகளை மேல கொண்டு வரோம். மேல் நோக்கி உயர்த்தி மடக்க வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12, 13, 14, 15 ஓய்வு. மெதுவா கையில கிளம்ப போறோம். கால் மெதுவா கீழே இருக்கும். நன்றாக மூச்சு தொடங்க. நின்றவாதாசனம். இந்த பயிற்சி செய்வதனால நம்முடைய மனம் அமைதியடையும். தியானம் செய்வதற்கு முன்னாடி இந்த பயிற்சிகள் செஞ்சா மைண்ட்ல வந்து நல்ல ஒருநிலை, நல்ல ஆளுமை திறன் அதிகரிக்கும். கால்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். அப்படியே நம்ம இப்போ லெஃப்ட் லெக் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் ரொட்டேஷனும் கைகளை மெதுவாக நடக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வுகளை மெதுவாக இருக்குங்க. நன்றாக மூச்சு கொடுங்க. இந்த பயிற்சியை நம்ம வீட்டுல செய்யும் போது ஒரு 40 செகண்ட் இந்த பயிற்சி. பாதளத்த சிகிச்சையிலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதளத்த சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அது இந்த ஆசனம் செஞ்சாலே அந்த பாதங்கள் மூலயமா அந்த பாயிண்டெல்லாம் தூண்டப்பட்டு உள்ள உறுப்புகளுக்கு நல்லா ஆற்றல். அடுத்து சூரிய வணக்கம். முதல் நிலை. இரண்டாவது நிலை. கைகள் நேரம் மூச்சுக்கிட்டே வேலை போறோம். மூச்சு விட்டுட்டு மீண்டும் மூச்சு விட்டுட்டே வேலை பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்துங்க. மீண்டும் மூச்சு விட்டு மூச்சு விட்டுட்டு மூன்றாவது மெதுவா கை கீழே. நல்லா கணுக்கால போச்சுங்க. கணுக்கால நல்லா பிடிச்சு நல்லா உடம்பு கீழே இழுக்கும். கீழே நோக்கி இழுத்து முட்டையை டச் பண்ற மாதிரி இருக்கும். நான்காவது நிலை. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போகும். மேல நல்லா பாருங்க. இடுப்பு கீழே இறங்கி இருக்கணும். நான்காவது நிலை. ஐந்தாவது நிலை. குதிக்கால் நல்லா கீழே டச் பண்ணி இடுப்பை மேல உயர்த்தி கேட்கணும். கைகளும் காலும் நல்லா தரையில நல்லா அழுத்தமா ஊட்டி இருக்கணும். அடுத்து ஆறாவது நிலை. கால் முட்டியை ஃபீல் பண்ணி நல்லா இடுப்பு கீழே இறக்கி உட்கார்ந்து முன்னாடி நாடை கொண்டு டச் பண்ணுவாங்க. இடுப்பு லேசா மேல தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். சோல் ரொட்டி கைகள் இருக்க வேண்டும். அடுத்து ஏழாவது நிலை. புஜங்காசனம். எட்டாவது நிலை. புதிய நல்லா அழுத்தமாக டச் பண்ணுங்க. ஒன்பதாவது நிலை. ரைட் லெக் எக்ஸ்ட்ரா தான் நடக்கும். இடுப்பு நல்லா கீழே இருக்கீங்க. 10வது நல்லா கணக்காக வச்சு முகத்தை நல்லா க்ளோஸா கொடுத்துருவாங்க. 11 ஸ்ட்ரெயிட்டா வந்து மூச்சு விடுங்க. மூச்சு விட்டுட்டே வணக்கம். வணக்கம். மிக சிறப்பாக பயிற்சிகள் செஞ்சீங்க. சூரிய வணக்கம் செய்யறதுனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்லா போட்டு போகும். கண்களுக்கு நல்லா ஆற்றலை ஒரு 2 முறை செஞ்சோம் அப்படின்னா உடல் முழுவதும் நல்லா இலக்கப்படுத்தப்பட்டு மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு
நல்லா ஈஸியா இருக்கும். அடுத்து கோணாசனம். கைகள் மேலே ரைட் ஹேண்ட் மேல போறோம், காலோட சைடு வச்சுக்கோம். அப்படியே நம்ம பக்கவாட்டம் லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அகலமா தான் இருக்க வேண்டாம், கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கால் 2 சேர்த்து வச்சே செய்வோம். மூச்சு தொடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேல காலோட சேர்த்து வச்சோம். கைகள் நல்லா மேல லைட்டா தூக்கி அப்புறமா ரைட் சைடு நல்லா வளையும். பக்கவாட்டில் தான் வளையணும், சைடில் முன்னாடியோ பின்னாடியோ போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. நல்லா மூச்சுடுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க. கோணாசனம். இந்த பயிற்சியை செய்யறதுனால விழா எலும்புகள் பலமடையும், இடுப்பு பகுதி நல்லா பலமடையும். இடுப்பு பகுதியில் தேவையில்லாத அந்த வெயிட், ஊளைச்சதைன்னு சொல்லுவாங்க, அந்த வெயிட் வந்து நமக்கு குறையும். அப்படியே அமர்ந்து நேரம் நிற்கிறோம். நன்றாக ஒரு முறை மூச்சு விடுங்க. நேரம் படுத்துருங்க. நன்றாக மூச்சு. உத்தான பாலாசனம். ஒரு லெக் மட்டும், ரைட் லெக் மட்டும் நல்லா கால் முக்கிய ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரு அடி மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக் நல்லா கால் நேரம் இல்லைங்க, கால் முட்டியை நல்லா டைட்டா வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால் கீழே இருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்த உத்தான பாலாசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நம்ம கால் மூட்டு பகுதி நன்றாக வேலை செய்கிறது, இடுப்பு பகுதி நல்லா ஆரோக்கியமடையும். இப்போ தலையில நல்லா கையை அழுத்தம் வச்சு 2 காலையும் நல்லா முயற்சி பண்ணி செய்யுங்க. அப்பதான் வயிற்று தசைகள் வந்து நல்ல ஆரோக்கியமடையும். தொந்தி வயிறு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி செஞ்சா அந்த வெயிட் வந்து குறையும். அப்படியே ஒரு அடி மேல தூங்க. ரொம்ப மேல அப்படிலாம் தூக்கக்கூடாது, மேல கீழே இறக்கி தரைக்கும் நம்முடைய கால் குதிக்காலுக்கும் ஒரு அடி கேப் தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை 15 செகண்ட் 3 முறை இந்த பயிற்சிகள் செய்யலாம். அப்பதான் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மூளைச்சதைகள் குறையும், ஜீரண உறுப்புகள் பலமடையும், இடுப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து பவளமுத்தாசனம். 2 காலை மடக்கி தலையில 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வுநிலை. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விட்டு
பவனமுத்தாசனம் நம்முடைய ஜீரண உறுப்புகளை நல்லா பலப்படுத்தும். அபான காற்றை வெளியேற்றுவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். அபான காற்று வந்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா வெளியேறும். முதலியாசனம் வைக்கணுங்க. அப்படியே குப்பரப்படுத்து காலை குதிக்கால் வந்து உள்ள வர மாதிரி வச்சுக்கணும். காலை அகலாம் வச்சுக்கணும். தாழையே டச் பண்ணு. கையில் இருந்து தாழையை டச் பண்ணிக்கங்க. உடலை இணக்கமா வச்சுக்கங்க. நம்ம உடம்பு எந்த இடத்துலையும் அந்த டைட்டா வச்சுக்க கூடாது. நம்ம இணக்கமா வச்சுக்கணும். வயிற்று பகுதினால கவனம். அடுத்து கால் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்க கைகள் வந்து நேரம் இருக்கும். ஆதி முத்திர வச்சுக்கோங்க. ரெண்டு காலுக்கு நடுவுல கை வச்சுக்கணும். தாரையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா ரைட் லெக் வந்து நல்லா நேரம் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக முடிச்சுடுங்க. இப்ப லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக முடிச்சுடுங்க. ரெண்டு காலையும் ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக கால்கள் வருகிறது. முதலையாசனத்தை நன்றாக முடிச்சுக்கணும். ரெண்டு காலை நடத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பயிற்சியை சலபாசனம் அடுத்து புஜங்காசனம் இந்த ரெண்டையும் நாம் செய்வது மூலியமா இடுப்பு பகுதி நல்ல வலிமை அடையும். இடுப்பு பகுதியில் வலி இருந்ததுனால அந்த தசைகள் வந்து நல்லா இலக்கப்படுத்திக்கிட்டு மீண்டும் அந்த தசைகள் வந்து நல்லா உறுதி அடையும். அதுக்கு இது போல ஆசனங்கள் நாம் செய்யணும். புஜங்காசனம் 1 2 சோழ ரொட்டியை இருக்கிறோம். 3 நம்முடைய முதுகுத்தண்டு வலிமையாக நல்லா தலையை உலர்த்த முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் தோல் ரொட்டி கேட்பீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ செஞ்ச பயிற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதியும் வயிற்று பகுதி நல்லா உறுதியடைவதற்கு உண்டான பயிற்சிகள், கால்கள் நல்லா வலிமை அடைவதற்கான பயிற்சிகள், ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்வதற்குண்டான பயிற்சிகள் செய்யலாம். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ஒரு 15 நாள் நம்ம செய்ய முடியுமா? கண்டிப்பா கால் மூட்டு வலி இருந்தாலும் சரியாயிடும், இடுப்பு வலி இருந்தாலும் சரியாயிடும். இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் செய்ய வேண்டாங்க, இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த வலிகள் அப்படியேதான் இருக்கும். அந்த தசைகள் வந்து வலிமை அடைந்தால், மூட்டு பகுதியில் இருந்த தசைகள் வலிமை அடைந்தால் மட்டுமே அந்த வலி குறைக்கும். அந்த மூட்டுல இருக்கக்கூடிய பசைத்தன்மை சொல்றதுனால தான் மூட்டு வலி வரும். சரிங்களா? நம்ம உடலை உணர்ந்து இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம செய்யணும். முதல்ல செய்யறது கடினமா இருக்கும், செய்ய செய்ய
உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எவ்வளவு வயதான இருந்தாலும் இந்த பயிற்சிகளை செய்ய முடியும். நம்பிக்கையோட செய்யணும். அடுத்து மூச்சு பயிற்சி. பேரோடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் வச்சுக்கிறோம். வெளியில மட்டும் காட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடும். முதல்ல பாக்குறப்ப எப்படி இவ்வளவு வேகமா காத்த வலிட்டு ஏதாவது ஆயிரமா அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த பயிற்சியை செஞ்சோம்னா உடல் ஆரோக்கியம், நுரையீரல் முழுவதும் சுவாசம் நடக்கும். முழுமையான சுவாசம் நடந்தால்தான் முழுமையான உடல் ஆரோக்கியம். ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட ஆசனங்கள் செஞ்சா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி செய்யறவங்க ஆசனங்கள் செஞ்சு ரெண்டையும் செஞ்சாதான் தியானம் செய்ய முடியும். அதனால பயிற்சிகளை புதுசா எப்படி செய்யறதுன்னு யோசிக்க வேண்டாங்க. எப்ப வேணாலும் நாம செய்யலாம். எந்த வயதுல வேணாலும் செய்யலாம். நம்ம உடல் ஏதாவது உபாதைகள் இருந்தாலும் மெல்லமா செஞ்சு பார்க்கலாம். நம்முடைய உடல் தகுதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய். முதல்ல புதுசா பயிற்சி செய்யறவங்க ஒரு 5 செகண்ட் ஒரு 10 தடவை மூச்சு விட்டுட்டாலே போதும். போக போக அப்புறம் 15 20 முறை செய்யறது நல்லா இருக்கும். வெளியில மட்டும் மூச்சு விட்டோம். உள்ள எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கலாம். உள்ள அது இயல்பா தானே உள்ள போயிடும். கபாலபதி செய்யும் போது நம்ம வெளியிடுற மூச்சை மட்டும் கவனம் இருக்கணும். அடுத்து பஸ்திரிகம். மூச்சு உள்ளே பேரல் வச்சுக்கிறோம். மூச்சு நல்லா எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அடுத்து மோதிரம் வச்சு வலதுக்கு நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய். 2 கை சின்னத்துல வச்சுங்க. நன்றாக கண்களை மூடி மூச்சு காற்று மேலேயே கவனம். மெதுவா மூச்சு எடுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மிக சிறப்பாக பயிற்சிகளை செஞ்சோம். ஆசனங்கள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு நாம ஒரு 5 நிமிடம் மூச்சை கவனிச்சுட்டு அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் சாந்தியாசனம் செய்ய வேண்டும். இந்த சிறப்பாக இந்த பயிற்சியை செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு, அதன் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசன சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வாகன பாதுகாப்பு.
வாகன பாதுகாப்புன்னு என்னன்னா, குறிப்பா கார்ல போகும்போது, நான் காருன்னு கதை சொல்லுவேன். நீங்க பஸ் லாரிக்கெல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கார்ல போகும்போது பாதுகாப்புக்கு சில விஷயம் செய்யணும். முதல் விஷயம் சீட்டு பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னா பல பேத்துக்கு தெரியல. அதாவதுங்க, நீங்க கார்ல போறீங்க இல்லைங்களா, அப்ப சீட்டு பெல்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் போடலன்னா ஃபைன் வாங்குறாங்க. அது ஏன் அப்படின்னா, நீங்க சீட்டு பெல்ட்டை போட்டுட்டு உங்க உடம்பு இருக்கு இல்லையா, மெதுவா முன்னால கொண்டு போங்க. எவ்வளவு தூரம் போனாலும் உடம்பு வரும். ஆனா சீட்டு பெல்ட் போட்டுட்டு வேகமா உடம்பு முன்னால போங்க, வராது. அதான் ரூல்ஸ். பல பேருக்கு இது தெரியாதுங்க. சீட்டு பெல்ட்டுடைய வேலை என்ன தெரியுமா? உடம்பு ரொம்ப வேகமா முன்னால போனா சீட்டு பெல்ட் பிடிச்சி நின்னுக்கு, அது வரவே வராது, லாக் ஆயிரும். சீட்டு பெல்ட்ல ஒரு ஸ்பீடு செட் பண்ணியிருக்காங்க. நீங்க மெதுவா முன்னால போகும்போது எவ்வளவு தூரம் போனாலும் வருது. ஆனா சடனா நீங்க இப்படியும் தள்ளி பாருங்க, வராது. அதாவது எதுக்குன்னா, ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது பொதுவா எல்லா விபத்துகளும் உயிர் போறது, அதிக சேதாரமாகிறது எப்படின்னா, கார் போய் ஒரு இடத்துல இடிச்சிடும். காருக்கு சேதாரம். இந்த மனுஷன், அது டிரைவரோ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களோ, அந்த இடிச்ச வேகத்துல இவங்க வேகமா முன்னால போய் அங்க இருக்கிற டேஷ்போர்ட்லயோ அங்க இருக்கிற ஸ்டேரிங்லயோ வேகமா இடிக்கிறாங்க இல்லைங்களா, இதுல கழுத்து உடையிறது, உடம்புல அடிபடுறது, மூக்கு அடிபடுறது, இதாங்க பல உயிர் போறதுக்கும் பல்வேறு விதமான ஆபத்து ஏற்படுறதுக்கு ஒரே காரணம் அந்த உடம்பு வேகமா இடிக்கிறது. அப்போ ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு, திடீர்னு போய் இடிக்குது. இடிச்ச உடனே ஒரு செகண்ட்ல இந்த உடம்பு வந்து அடிச்சிடும். இந்த சீட் பெல்ட் போட்டிருந்தா இவருங்க, அது அந்த சீட்டை விட்டு கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட நீங்க வெளியே வர மாட்டீங்க. அப்ப அந்த ஒரு செகண்ட் அந்த சீட் பெல்ட் பிடிச்சி வைக்குது இல்லைங்களா, அப்போ உயிரை காப்பாத்திரும், அடிக்காதுங்க. இது ஏன் நான் சொல்லணும்னா, எனக்கும் தெரியாதுங்க. நான் சீட் பெல்ட் போட்டுட்டு நான் முன்னால போய் பார்த்தோம், போச்சு. யோசிக்கிற டெக்னிக்கலா, ஆக்சிடென்ட் ஆனா உடம்பு முன்னாடி இடிக்குமே, அப்ப எதுக்கு சீட் பெல்ட் போட்டிருக்காங்க, என்ன பர்பஸ் எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதுங்க. அதனால கார் ஓட்டும் பொழுது சீட்டு பெல்ட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன தெரியுமா காமெடி? ஒரு நாள் அப்படிதான், நானு எங்க ஊர்ல டிராபிக் ஜாமுங்க, வண்டி இன்ஜின்ஜா நகர்ந்துட்டு இருக்கு. அங்க சீட்டு பெல்ட் போடாம போயிட்டு இருக்கேன். ஒரு போலீஸ் வந்து 100 ரூபாய் ஃபைன் கொடுன்னு கேக்குறாரு. அவருக்கு எதுக்குன்னே தெரியல. இன்ஜின்ஜா போற அந்த கார் டிராபிக்ல சீட்டு பெல்ட் போட்டா என்ன, போடல என்ன? சீட்டு பெல்ட்டுங்கிறது வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் சீட்டு பெல்ட்டை தவிர, சும்மா நின்றுட்டு இருக்கிற வண்டியிலயோ மெதுவா நகர டிராபிக்ல இருக்கிற அந்த இடத்துல சீட்டு பெல்ட் எல்லாம் தேவையில்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்க, சீட்டு பெல்ட் போட்டாதான் ஏர் பேக் வேலை செய்யும். இப்ப வர காஸ்ட்லி கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் பேக்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆன உடனே முன்னால ஒரு பேக் வந்து காத்து பந்து வந்து நம்மள பாதுகாக்கும். சீட்டு பெல்ட்டுங்கிறது ஒரு சின்ன பாதுகாப்பு, ஏர் பேக் அப்படிங்கிறது பெரிய பாதுகாப்பு. சமீபமா ஒருத்தர் காஸ்ட்லி கார்ல ஏர் பேக் வச்சு போயிருக்கிறாரு. ஆனா ஆக்சிடென்ட்ல அவருக்கு நிறைய அடிபட்டுருச்சு. ஏன்னா ஏர் பேக் வெளியே வரல. இவர் போய் கேட்டிருக்காரு, இவ்வளவு காஸ்ட்லியா கார் வாங்கியிருக்கிறேன், ஏர் பேக் வெளியே வரலன்னு. அவங்க கேட்டிருக்காங்க, சீட் பெல்ட் போட்டையான்னு. இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சீட்டு பெல்ட் போட்டா மட்டும்தான் வண்டியில் உள்ள ஏர் பேக் அப்படிங்கிற பாதுகாப்பு அந்த சாதனங்கள்லாம் வேலை செய்யும். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, கார்ல போகும்போது ஏசின்னு இருக்கும். அந்த ஏசி பட்டனுக்கு கீழே 2 பட்டன் இருக்கும். ஒண்ணு காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளே அம்புக்குறி சுத்துற மாதிரி இருக்கும். இன்னொன்னு காருக்கு வெளியிருந்து ஒரு அம்புக்குறி உள்ள போற மாதிரி இருக்கும். இது என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே சுத்துற அந்த பட்டனை தட்டி விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற காத்தையே குளிர்ச்சி பண்ணும். இது உடம்புக்கு கெடுதல். வெளியிருக்கிற காத்த குளிர்ச்சி பண்ற மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, அதை அமுத்தி விட்டீங்கன்னா வெளியிருக்கிற காத்து உள்ள வரும். இது உடம்புக்கு நல்லதுங்க. பொதுவா கார்ல அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, கார்ல இருந்து உள்ள காத்து வர்றதுக்காக இன்ஜின் பக்கத்துலதான் அதை வைக்கிறாங்க. பழைய கார்ல எல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு, இந்த இன்ஜின் பக்கத்துல அந்த காத்து இழுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சூடு வருது, குப்பை வருது, தூசு வருது. அதனால யாரும் அந்த ஆப்ஷன் பயன்படுத்துறது இல்லைங்க. யாரெல்லாம் கார் வச்சிருக்கீங்களோ, ஏசி வச்சிருக்கீங்களோ, 2 பட்டன் இருக்கும். இன்னைக்காவது பாருங்க. பொதுவா எல்லா கார்லயும் உள்ளுக்குள்ளேயே காத்தை குளிர்ச்சி பண்ற மாதிரிதான் வச்சிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும், ஒரே காத்து திரும்ப திரும்ப குளிர்ச்சி பண்றதுனால உடம்புக்கு ஆபத்து. தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. காருக்குள்ள காத்து இருக்குமா? நம்ம மூக்குள்ளேயே காத்து உள்ள போயிட்டு வருதா? ஒரு நிமிஷத்துல 8 லிட்டர் காத்து உள்ள போயிட்டு வருது தெரியுங்களா?
அப்போ காருக்குள்ள இருக்கிற காத்து 4 பேர் சேர்ந்து 10 நிமிஷத்துல கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நல்ல காத்தெல்லாம் இருக்காது. அதனால கார்ல ஏசியில போகும்போது வெளிக்காத்த உள்ள வர ஆப்ஷனை செலக்ட் பண்றதுதான் நல்லது. இப்ப லேட்டஸ்ட் கார்ல எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த காத்து இழுக்கிற இடம் வந்து சைட்ல எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க முதல்ல உங்க ஏசி கார்ல ஏசி போட்டா எங்க இருந்து காத்து இழுக்குது அப்படிங்கிறத உங்க மெக்கானிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சில கார்ல கண்ணாடிக்கு கீழ இருந்து வரும், சில கார்ல கண்ணாடிக்கு மேல ஒரு கேப் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கார்ல ஒவ்வொரு இடங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடாது, இன்ஜின் பக்கத்துல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காரா செலக்ட் பண்ணீங்கன்னா ஏசி போடும் பொழுது பாதுகாப்பா இருக்கலாம், உடம்புக்கு நிறைய சக்தி கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், ஏசி பயன்படுத்தினீங்கன்னா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி பயன்படுத்துங்க. அந்த வெளிக்காத்து இன்ஜின் பக்கத்துல வர கார்களை வாங்காதீங்க. இன்ஜின் பக்கத்துல இல்லாம பக்கவாட்டுலயோ கண்ணாடிக்கு மேலேயோ இருக்கிற இடமா பார்த்து வாங்குங்க. அடுத்தது, ஏசி பயன்படுத்தாம ஓட்டும் பொழுது என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு சில பேர் ஓட்டுறாங்க. ஏசியும் போடுறது இல்லை, ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே காத்து திரும்ப திரும்ப சுவாசிக்கிறது நல்லது இல்லைங்க. அப்ப என்ன பண்ணணும்னா கிராஸ் வென்டிலேஷன் பண்ணணும். கிராஸ் வென்டிலேஷன் எப்படி பண்றதுன்னா, 4 ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜன்னலை ஒரு 2-3 இன்ச்சு திறக்கணும். அதுக்கப்புறமா டிரைவர் சீட்டுக்கு லெஃப்ட் சைட்ல பின்பக்கமா இருக்கிற ஜன்னலை ஒரு கண்ணாடியை ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு திறக்கணும். அப்ப என்ன ஆகுன்னா, இங்க வர காத்து இந்த பின்பக்கமா போகும். ஒருவேளை டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜன்னலை திறந்தா டிரைவர் சீட்டுக்கு பின்னால் இருக்கிற ரைட் சைடு ஜன்னலை திறக்கணும். இப்படி கிராஸ் வென்டிலேஷன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஜன்னலை எவ்வளவு திறந்துருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறத திறந்து வச்சுட்டீங்கன்னா காத்து என்ன பண்ணும், ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் போகும். பல பேர் என்ன பண்றாங்க, பேக் 2ஐயும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஃப்ரண்ட் 2 ஓப்பன் பண்ணும்பொழுது காத்து சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுன்னா அதுல பயணம் பண்றதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. இப்போ 4 விஷயம் சொல்லியிருக்கேன். சீட்டு பெல்ட் போடுங்க. சீட்டு பெல்ட் போட்டாதான் ஆக்சிடென்ட் அப்போ உடம்பு முன்னால வராது. சீட்டு பெல்ட் போடுங்க. சீட்டு பெல்ட் போட்டாதான் ஏர் பேக் வேலை செய்யும். ஏசி பயன்படுத்துறதா இருந்தா உள்ளுக்குள்ள சுத்துற காத்த பயன்படுத்தாதீங்க, வெளி காத்த பயன்படுத்துங்க. ஏசி பயன்படுத்தாம கார் ஓட்டுறதா இருந்தா கிராஸ் வென்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு பக்கமா காத்து வந்தா இன்னொரு பக்கம் வெளியே போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இது 4 பண்ணீங்கன்னா கார்ல போகும்போது நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகாம, சக்தி இழப்பு இல்லாம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கலாம். இதே கார் பாதுகாப்பை நீங்க லாரிக்கும் பஸ்ஸுக்கும் ஜீப்புக்கும் மொத்தத்துக்கு வச்சுக்கலாம் சொல்லியிருக்கிறேன். இது வாகன பாதுகாப்பா நீங்க எடுத்துக்கலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு பற்றி, அது வாகன பாதுகாப்பு பற்றி அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள் அக்குபஞ்சர் வகுப்புகள் தொடர்ந்து சிறப்பா நமக்கு வந்து இலக்கியவாணன் ஐயா எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து இன்றைக்கு முதன்மையான அந்த மூலகத்தின் ஒவ்வொரு மூலகத்தையும் நமக்கு சிறப்பா இன்னைக்கு அதனுடைய செயல்பாடுகள், அதாவது ரிமைண்டர், அதாவது எப்படின்னாக்கா அக்குபஞ்சர் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையை சார்ந்து நம்ம தொடர்ச்சியா வகுப்புகள் எடுத்தா அதன் புரிதல் வந்து நமக்கு மிக மிக குறைவா இருக்கும். இன்னைக்கு அது நம்ம என்னதான் எழுதி வச்சுட்டு நம்ம அதை பார்த்தா கூட அதனுடைய புரிதல்கள் நமக்கு மிக குறைவா இருக்கும். அதனால அதனுடைய முதன்மையான அந்த மூலகத்தினுடைய உறுப்புகள், எந்தெந்த உறுப்புகள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்புகள் என்பதை பற்றி கீதாமணி அம்மையார் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து வகுப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு 2 மூலகத்தை பற்றி நமக்கு சிறப்பாக வகுப்படுத்த இருக்காங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் பெரிகார்டியம் அப்படிங்கிற 2 மூலகத்துல இன்னைக்கு நமக்கு வந்து சிறப்பா வகுப்படுத்த இருக்கிறாங்க. இது வந்து மற்ற கற்றுக்கொண்டவர்களும் சரி, புதுமையாக வந்தவர்களும் சரி, திரும்பவும் அதை நோட்ஸ் எடுத்து அதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்க பின்பற்றினீங்கன்னாக்கா கண்டிப்பா இதுல ஒரு வெற்றி அடைய முடியும். ஏன்னா அக்குபஞ்சர் வந்து நீங்க எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிமைண்டர் நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோமோ அந்த வகையில தான் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். இன்னைக்கு கீதாமணி அம்மையார் வந்து இதை கத்துக்கிட்டு இன்னைக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்கனாக்கா அது அவங்க எந்த அளவுக்கு அதுல ஊன்றி செஞ்சிருப்பாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா அவங்க வந்து இன்றைய வகுப்பில் நமக்கு வந்து சிறப்பாக அக்குபஞ்சர் வகுப்பு கொடுக்க இருக்காங்க. அதற்கு முன்பாக அந்த அக்குபஞ்சர் வகுப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றைய வகுப்புகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறி துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபஞ்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் தொடர்ந்து நமக்கு வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. மிகச்சிறப்பான முறையில் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடக்கத்துல அக்குபஞ்சர் சார்ந்த அறிமுகத்தை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 10 கோட்பாடு, இப்போது மூலக புள்ளிகள் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பான முறையில் நடத்தி வருவது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதே மாதிரி இன்றைய பாடத்தை உங்களோடு சேர்ந்து நானும் அவளுடன் பார்க்க காத்து. வணக்கம் ஐயா. எனக்கு வாய்ப்பளித்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்துக்கும் இனிய காலை வணக்கம். காலச்சக்கரத்தில் உள்ள அனைத்து ஆசான்களுக்கும், அக்குபஞ்சர் ஆசான் இலக்கியவாணன் அவர்களுக்கும் வணக்கம். காலைச்சக்கர குழுவில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் காற்று மூலகம் எடுக்க போறேன். போன வகுப்புல காற்று மூலகத்தின் இன் உறுப்பு நுரையீரல் சக்தி ஓட்ட பாதைகளை எடுத்தேன். இந்த வாரம் யான் உறுப்பு ஆன பெருங்குடல் அதை எடுக்க போறேன். இப்ப காற்று மூலகத்தின் தன்மையான இன் உறுப்பு நுரையீரல், யான் உறுப்பு பெருங்குடல், பராமரிப்பு தோல், காற்று மூலகத்தின் வெளி உறுப்பு மூக்கு, காற்று மூலகத்தின் வழிகள் நகரக்கூடிய, அதாவது இடம் விட்டு இடம் நகரும் வழி, காற்று மூலகத்தின் உணர்வு சோகம், காற்று மூலகத்தின் நிறம் வெள்ளை, காற்று மூலகத்தின் சுவை காரம், காற்று மூலகத்தின் திரவம் சளி, தும்மல், கோழை. இது உணர்வாட்டி சொல்றேன் பாருங்க. காற்று மூலகத்தின் இன் உறுப்பு நுரையீரல், காற்று மூலகத்தின் வெளி உறுப்பு பெருங்குடல், காற்று மூலகத்தை பராமரிக்கிறது தோல், காற்று மூலகத்தின் வெளி உறுப்பு மூக்கு, காற்று மூலகத்தின் வழிகள் நகரக்கூடிய, அதாவது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வழி, உணர்வு சோகம், நிறம் வெள்ளை, சுவை காரம், திரவம் சளி, தும்பல், கோழை. இப்ப நம்ம பெருங்குடலை நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்றோம். இது அக்கு பஞ்சர்ல LI என்று சொல்றோம். நம்ம பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில நாம 5 பஞ்சபூதங்களை பார்க்க போறோம். அந்த 5 பஞ்சபூத பூதங்கள்ல முதல் இது LI1. இது காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது நம்முடைய ஆள்காட்டி விரலில் நகக்கண் ஓரத்தில் கட்டை விரல் பக்கம் அமைந்துள்ளது. அதாவது நம்ம ஆள்காட்டி விரல்ல இந்த நகக்கண் ஓரம், கட்டை விரல் பக்கம் உள்ள நகத்தின் ஓரம், நகக்கண் ஓரம் அமைந்துள்ளது. இது சொந்த புள்ளி. அதாவது காற்று பிளஸ் காற்றுன்றது சொந்த புள்ளி. எடுத்துக்காட்டு தோல்ல வெள்ளை நிற திட்டுகள் இருந்தா அது எப்படி இது பண்ணா, தோல் காற்று மூலகம், வெள்ளை நிறம்ன்றது காற்று மூலகத்தின் நிறம். இது அப்படி இருந்தா நம்ம LI1 கொடுக்கலாம். அப்படி இல்லாகட்டினா நுரையீரல், இதுக்கு முன்ன நம்ம லங்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் LU8 கொடுக்கலாம். நம்ம பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில 2வது புள்ளி LI2. LI2 காற்று மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது ஆள்காட்டி விரலின் அடிரேகையில், ஆள்காட்டி விரலின் அடிரேகை இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சைடில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சேரும் இடம்.
இந்த இடம் வந்து காற்று பிளஸ் நீரை இணைக்கக்கூடியது. ஆள்காட்டி விரலின் அடி ரேகை இருக்குது இல்லைங்களா, அதுல சைட்ல வெள்ளை நிறத்தோலும் கருப்பு நிறத்தோலும் இணையும் இடத்தில் கட்டை விரல் பக்கம் அமைந்திருக்கிறது. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படு, இது கர்ப்பப்பை சம்பந்தமான இது. அப்ப வெள்ளைப்படுதல்ன்றது வெள்ளை வந்து காற்று மூலகம், இந்த மாதவிடாய் போக்கெல்லாம் வந்து நீர் மூலகம். அதனால வந்து நீர் பிளஸ் காற்று. இது வந்து Li2 கொடுக்கலாம், இல்லைன்னா லங்ஸ் இது உள்ள Lu5 நம்ம கொடுக்கலாம். அடுத்தது காற்று மூலகத்தின் பெருங்குடல்ல 3வது பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். Li3 வந்து இந்த நம்ம Li2ல இருந்து மேடு வரும், அந்த மேட்டில் இருந்து கீழே உள்ள பள்ளம், அதாவது இங்க இருந்து இந்த இடம், அந்த இடத்துல வந்து கருப்பு புள்ளியும் கருப்பு தோலும் வெள்ளை தோலும் இணையக்கூடிய இடம் இந்த இடம். Li2வில் இருந்து கீழே தடவி கொண்டு வந்தால் மேடு இருக்கும், அதனுடைய அந்த மேட்டு கீழே உள்ள பள்ளம். இந்த வெள்ளை தோலும் கருப்பு நிறத்தோலும் இணையக்கூடிய இடம். நம்மளுக்கு வந்து இப்ப பச்சை நிறத்துல சளி இருந்தா அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பச்சைன்றது மரம், சளின்றது காற்று. அப்ப காற்று மூலகத்தையும் மரம் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுக்கு வந்து Li3யும் கொடுக்கலாம். நம்ம இன் உறுப்புல நுரையீரல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல வந்து Lu11ம் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல 4வது புள்ளியை பார்க்கிறோம். 4வது புள்ளி வந்து Li5. இது வந்து காற்று மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து இந்த கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா, இப்படி நம்ம விரிக்கும் போது இந்த நார் தசை நாறு வரும், அந்த தசை நாறுல இருந்து அந்த மணிக்கட்டு ரேகைக்கு மேலே இந்த இடம், இந்த கட்டை விரல் தசை நாறு வருது, அந்த தசை நாருக்கு கீழே உள்ள பள்ளம், அந்த வந்து மணிக்கட்டு ரேகையின் ஓரம் கட்டை விரல் பக்கம் அமைந்துள்ளது. இது வந்து காற்று மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தோல்ல வந்து நமக்கு சிவப்பு நிற புள்ளிகள் இருக்குது. அப்ப தோல்னா நமக்கு வந்து காற்று மூலகம், சிவப்புன்றது நெருப்பு மூலகம். அப்ப காற்று மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி Li5 வந்து நம்ம கொடுத்தா இது கியூர் ஆகும். இதுக்கு வந்து அந்த லங்ஸ் இதுல வந்து Lu10 நம்ம கொடுக்கலாம். அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன்ல 5வது புள்ளி இறுதி புள்ளி. அது வந்து காற்று மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அது வந்து Li11. நம்ம வந்து கட்டை விரல் பக்கம் முழங்கையை மடக்கும் போது ஆரம்பிக்க இடம், நம்ம கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா, அங்க வந்து ஆரம்பிக்கிற இடம், அதாவது இந்த இடம் வந்து காற்று மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நம்ம இந்த கையை விரிச்சு நம்ம வந்து இப்படி அழுத்தணும்னா இங்க நமக்கு ஒரு வலி வரும், அந்த புள்ளி. இது வந்து நம்ம வர்ம புள்ளியில முக்கியமான புள்ளி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மலச்சிக்கல் பிளஸ் வாந்தி. மலச்சிக்கல் என்றது காற்று மூலகம், வாந்தி என்பது வயிறு நில மூலகம். இது வந்து Li11 கொடுக்கலாம். நுரையீரல் இதுல Lu9 லங்ஸ் இது வந்து கொடுக்கலாம். இது வந்து இம்யூனிட்டி பவரையும் அதிகரிக்கும். நம்ம வந்து இன் உறுப்பு வந்து எப்பவுமே மரத்துல தொடங்கி நீரில முடியும், யான் உறுப்பு வந்து காற்றுல தொடங்கி
நிலத்துல முடியும். இது வந்து யான் உறுப்பு. இது வந்து காற்று மூலம் லார்ஜ் இண்டஸ்ட்ரினை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகத்துல வந்து நமக்கு வந்து இன் உறுப்புல 4 இது இருக்கு. மொத்தம் நெருப்பு மூலகத்துல 4 இது இருக்குது. அதுல இன் உறுப்பு வந்து இதயம் மற்றும் இதய மேலுறை. யான் உறுப்புல வந்து சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். அதுல வந்து நம்ம இப்ப வந்து இதய மேலுறையை நம்ம பார்க்க போறோம். நெருப்பு மூலகத்தை சார்ந்த இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகத்தின் யான் உறுப்பு வந்து சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். அதன் நெருப்பு மூலகத்தின் பராமரிப்பு வந்து இரத்த குழாய்கள். நெருப்பு மூலகத்தின் வெளி உறுப்பு வந்து நாக்கு. நெருப்பு மூலகத்தின் திரவம் வந்து வியர்வை. நெருப்பு மூலகத்தின் வலிகள் வந்து வின் என்று வலிக்கும். நெருப்பு மூலகத்தின் உணர்வு வந்து மகிழ்ச்சி. நெருப்பு மூலகத்தின் நிறம் வந்து சிவப்பு. நெருப்பு மூலகத்தின் சுவை வந்து கசப்பு, துவர்ப்பு. நெருப்பு மூலகத்துல மொத்தம் 4 உறுப்பு இருக்குது. அதுல இன் உறுப்பு வந்து இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகத்தின் யார் உறுப்பு வந்து சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகத்தின் பராமரிப்பு வந்து இரத்த குழாய்கள். நெருப்பு மூலகத்தின் வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகத்தின் திரவம் வியர்வை. நெருப்பு மூலகத்தின் வலிகள் வந்து வின் என்று இருக்கும். நெருப்பு மூலகத்தின் உணர்வு வந்து மகிழ்ச்சி. நெருப்பு மூலகத்தின் நிறம் வந்து சிவப்பு. நெருப்பு மூலகத்தின் சுவை வந்து கசப்பு மற்றும் துவர்ப்பு. நம்ம வந்து நெருப்பு மூலகத்துல வந்து இதய மேலுறைய சக்தி ஓட்ட பாதைகளை பார்க்க இருக்கிறோம். இதய மேலுறை என்பது பெரிகார்டியம். அதை வந்து அக்குபஞ்சர்ல பிசி என்றும் சொல்லுவாங்க, இல்லைன்னா பின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இதய மேலுறை சக்தி ஓட்ட பாதையில முதல் பஞ்சபூத புள்ளி PC9. PC9 வந்து நெருப்பு மூலகத்தையும் மரம் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து இன் உறுப்பு. நம்ம வந்து கையில் உள்ள நடுவிரலின் நடுவில் நுனி பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது இந்த பகுதி கையில் உள்ள நடுவிரல், அதுல நடுவுல நுனி பகுதியில் அமைந்துள்ளது PC9. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் மரம் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கண் சிவந்து இருத்தல். கண் என்றது மரம் மூலகம், சிவப்புன்றது நெருப்பு மூலகம். அதுக்கடுத்தது இதய மேலுறை சக்தி ஓட்ட பாதையில 2வது புள்ளி பார்க்க போறோம். அது வந்து PC8. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து சொந்த புள்ளி. நம்முடைய விரலை மடக்கி ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்துள்ளது. நம்ம இப்படி வச்சு மடக்கும் போது இந்த இடம் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் சேரக்கூடிய இடம். இந்த இடம் வந்து PC8. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து சொந்த புள்ளி. எடுத்துக்காட்டு வந்து நாக்குல வந்து சிவப்பா கொப்பளங்கள்லாம் வருது இல்லைங்களா, அது வந்து நாக்குன்றது நெருப்பு, சிவப்பு நிறம்ன்றது நெருப்பு. அதனால நெருப்பு பிளஸ் நெருப்பு இது கொடுத்தா நம்மளுக்கு கியூர் ஆகும். அதுக்கடுத்தது இதய மேலுறையின் 3வது பஞ்சபூத புள்ளியை பார்க்கிறோம். PC7 நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து மணிக்கட்டு ரேகையின் நடுப்பகுதியில் ஒரு லைன் தண்டவாளம் போல இருக்கும். இந்த மணிக்கட்டு ரேகை இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நடுவுல இத நம்ம வந்து இது பண்ணா 2 கோடாட்டம் போகும் பாருங்க, அது வந்து தண்டவாளம் போல இருக்குது நடுவுல. இது வந்து
PC7 நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள், உதட்டுல வந்து சிவப்பு நிற தழும்புகள் இல்லாட்டினா வெடிப்பு இருந்ததுன்னா இந்த புள்ளியை PC7 நம்ம பயன்படுத்தலாம். நிலம்ன்றது உதடு, நெருப்புன்றது சிவப்பு நிற தழும்புகள். அடுத்தது நம்ம வந்து பெரிகார்டியத்துல வந்து பஞ்சபூத புள்ளி 4வது புள்ளியை பார்க்க இருக்கிறோம். அது வந்து நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து PC7 இருந்து, இப்ப வந்து PC7 இங்க இருக்குது, அதுல இருந்து 4 விரல் இப்படி வச்சா வரக்கூடிய இடம். இது வந்து 4 விரலும் சொல்லலாம், 3 சுன் அப்படின்னு சொல்லலாம். PC7 இருந்து 4 விரல்கள் கீழே வைத்தால் அது வந்து PC5. இது வந்து நெருப்பையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து தோல்ல வந்து சிவப்பு நிற கொப்பளங்கள் இருந்தா வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம கொடுக்கலாம். தோல்ன்றது காற்று மூலகம், சிவப்பு நிறம்ன்றது நெருப்பு மூலகம். இதுக்கு வந்து PC5 கொடுக்கலாம், இல்லாட்டினா LU8 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா LI5 அந்த பாயிண்ட்டும் நம்ம கொடுக்கலாம். LU10 இல்லைன்னா PC5 இல்லாட்டினா LI5 இந்த 3 புள்ளியுமே எது கொடுத்தாலும் நம்மளுக்கு கியூர் ஆகும். அதுக்கு அடுத்தது பெரிகார்டியத்துல 5வது புள்ளி, அதாவது இறுதி புள்ளி, அது வந்து PC3. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து நம்ம முழங்கையை மடக்கி தசை நாரி பிடிக்கும் போது சுண்டு விரல் உள்ள பள்ளம், அதாவது இங்க இந்த மடக்கும் போது இங்க ஒரு தசை நார் வரும். அது வந்து ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் வச்சு பிடிச்சோன்னா அது பக்கத்துல கட்டை விரல் பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும், சுண்டு விரல் பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும். அப்ப வந்து சுண்டு விரல் பக்கம் உள்ள பள்ளம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிறுநீர்ல ரத்தம் வந்தா, சிறுநீர்ன்றது நீர் மூலகம், ரத்தம் சிவப்புன்றது நெருப்பு மூலகம். இது வந்து நெருப்பையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. PC9 அது வந்து நடுவிரல்ல நடுப்பகுதியில் உள்ள நுனி பகுதி. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. PC8 அது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நம்ம கை விரலை இப்படி மடக்கும் போது ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் சேரக்கூடிய இடம். இது வந்து நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. 3வது வந்து PC7 நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அது வந்து நம்ம மணிக்கட்டு ரேகையில நடுவுல இந்த 2 தண்டவாளம் போற மாதிரி ஒரு 2 கோடு வரும் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது 4வது புள்ளி வந்து PC5. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து PC7 இருந்து 4 விரல்கள், கட்டை விரலை விட்டுட்டு மற்ற 4 விரல்கள் வைக்கக்கூடிய அகலம், அதாவது அக்கு பஞ்சர்ல 3 சுண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அதுக்கு அடுத்தது PC3. இது வந்து நெருப்பு மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து PC3 வந்து நம்ம முழங்கையை மடக்கும் போது இங்க சென்டர்ல ஒரு தசை நார் இருக்கும். அது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலையும் பிடித்து கொண்டு சுண்டு விரல் பக்கம் உள்ள பள்ளம், 2 பக்கமே பள்ளம் இருக்கும். கட்டை விரல் பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும், சுண்டு விரல் பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும்.
நம்ம வந்து சுண்டு விரல் பக்கம் உள்ள பள்ளத்தில் கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான் ஐயா. இது 2 மூலகத்தையும் சேர்த்து சொல்லியாச்சு. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. சூப்பர். அதாவது எக்ஸலண்ட். நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இன்னைக்கு குடுத்தாங்க. இது எந்த அளவுக்கு எல்லாருமே உள்வாங்கி இருக்கீங்கன்னு தெரியல. அதாவது எப்படின்னாக்கா, அ இன்றைய நிகழ்ச்சியில வந்து அக்குபஞ்சரோட 2 அ மூலகத்தோட புள்ளிகள வந்து சொன்னாங்க அம்மா. பெருங்குடல், இதய மேலுறை, பெரிகார்டியம், லார்ஜ் இன்டெஸ்டைன். அ அதாவது எப்படின்னா, காற்று மூலகத்துக்கும், நெருப்பு மூலகத்துக்கும் உள்ள 2 மூலகத்தோட புள்ளிகள வந்து இன்னைக்கு சிறப்பா சொன்னாங்க. அது வந்து ஒவ்வொரு புள்ளிகளையும் சிறப்பா வந்து புரியிற மாரி சொன்னாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் புரியிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு புள்ளிகளையும் திரும்ப திரும்ப நமக்கு ஆழமா பதியிற அளவுக்கு இன்னைக்கு சிறப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இது எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா உண்மையிலுமே வந்து சிறப்பான ஒரு நிகழ்வு. அவங்களுடைய இன்றைய வகுப்பு வந்து அருமையா இருந்துச்சு. இதுல வந்து தொடர்ச்சியா நீங்க எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க பின்பற்றீங்களோ, அது வந்து நமக்கு நாமே ஒரு ஆரோக்கியத்தை தேடிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா, நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற மாரி அக்குபஞ்சர்ல மட்டும் தான் அத செய்ய முடியும். அந்த புள்ளிகள்ல வந்து அம்மா சொல்றதுல வந்து நீங்க வந்து அதே மாரி காற்று மூலகத்துக்கும், நெருப்பு மூலகத்துக்கும், நெருப்புக்கும் நெருப்புக்கும் சொந்த புள்ளி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே நம்மளுடைய உடல்நிலையை பார்த்து நாமே சரி செய்து கொள்ளலாம். இது வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை தான் அக்குபஞ்சர் மருத்துவ முறை. இன்னைக்கு வந்து அத வந்து நம்ம உள்வாங்கி, இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலையில நம்ம காலச்சக்கரம் சிறப்பா செய்து சென்று கொண்டு இருக்கிறது. அதை வந்து இன்னைக்கு வந்து கீதாமணி அம்மாவும் சிறப்பா வழிநடத்தி நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த அக்குபஞ்சர் வகுப்புகள. இலக்கியவாணன் ஐயா வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த குடுத்திருப்பாங்கங்கிறத இன்னைக்கு வந்து இன்னைக்கு கீதாமணி அம்மா எடுக்கிற அந்த விஷயத்திலேருந்து நமக்கு புரியுது. அந்த அளவுக்கு உள்வாங்கி நம்ம வந்து சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த அக்குபஞ்சர் வகுப்புகளை சிறப்பித்துக் கொடுத்த கீதாமணி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி. இன்றைய வகுப்பை பற்றி எப்படிதான் ஒரு கருத்துக்கள் நம்ம வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும், கருத்துக்கள் இருந்தாலும், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? அவங்க அம்மா சொன்னது எந்த அளவுக்கு வந்து சரியான வழிமுறைகள்ல அவங்க அந்த விஷயத்த நமக்கு இன்னைக்கு வகுப்படுத்தாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஆசிரியர் நம்ம ஆசான் நம்ம இலக்கியவாணன் ஐயா அவர்களது கருத்துக்களை கூறுவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் அம்மா அவர்களுடைய பாடம் பார்க்கும்போது இன்னும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில அமைகிறது. வாழ்த்துக்களுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய வகுப்பு. இதுக்கு நன்றிங்க ஐயா. முன்னாடி இதுக்கு முன்னாடி அகுபங்சர் கற்றுக்கொண்டவர்களுக்கு இது வந்து ஒரு திருப்புதலா அமையும். இப்போது புதிதா வரக்கூடிய நபர்கள் உறுதியா அம்மா அவர்கள் சொல்லி தரும்போது அக்குபங்சர் மிகச்சிறப்பான முறையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமாக தெளிவா அம்மா அவர்கள் நடத்துறாங்க. ஒவ்வொரு பாடத்தையும் 2 முறை, அதாவது ஒரு முறை சொல்லிக் கொடுத்தா அந்த புள்ளி வந்து சில குழப்பங்களை ஏற்படுத்தும். இன்னொரு முறை சொல்லும்போது ஒரு மிக தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இன்னொரு முறை அந்த புள்ளிகளை சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி மிக தெளிவா அம்மா அவர்கள் நடத்திட்டு இருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. உங்களுடைய பணி வந்து மென்மேலும் தொடர வேண்டும். வாழ்த்துக்கள்மா. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ஐயா. நன்றி. நன்றி, நன்றி இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. உண்மையிலுமே வந்து இலக்கியவாணன் ஐயா அவர்களுடைய அந்த நடத்திய முறைகள் வந்து நமக்கு அற்புதமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து உள்வாங்கி இந்த அளவுக்கு சிறப்பா நமக்கு இன்னைக்கு வகுப்ப குடுக்குறாங்க. அது மாரி வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே அது புரிதல் ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பாக வந்து இன்றைய செஷன் வந்து நல்லா இருந்துச்சு. சிறப்பித்து கொடுத்த அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் நமக்கு நல்ல ஒரு வாழ்த்துரை வழங்கி, இந்த நிகழ்ச்சியை மேம்பட மேம்பட வைத்துக் கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி.
அடுத்த ஒரு சிறப்பு என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர் நேரடி நிகழ்வு வந்து நம்ம சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். அந்த நேரடி நிகழ்வுக்கு உண்டான பல வழிமுறைகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அந்த நேரடி நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த அக்குப்பஞ்சர் வகுப்புகளை இந்த நேரடியாக அதாவது நமக்கு குடுக்க இருக்காங்க இலக்கியவாணன் ஐயா அவர்கள். என்னத்த தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் புள்ளிகள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாலும், அந்த எப்படி அந்த பல்ஸ் பார்க்கிறதுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அது கையில தொட்டு பார்த்து அவங்களோட நாடிகள வந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க வகுப்படுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு நிலைகள்ல வந்து நமக்கு அந்த புரிதல் இருந்திருக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா அந்த புரிதலை உங்களுக்கு ம ஆழமாக பதியும் வண்ணம், இதுதான் உண்மை என்று உங்களுக்கு எடுத்துரைக்கிற மாரி அந்த நேரடி நிகழ்ச்சியில வந்து இலக்கியவாணன் ஐயா வந்து நமக்கு அந்த அக்குபஞ்சர் வகுப்பினருடைய பல்ஸ் டயக்னேஷன் அதாவது எப்படி நம்ம நாடிய வந்து பரிசோதனை செய்ய முடியும். ஒரு நோயை கண்டறியக்கூடிய ஒரு நாடி எந்த அளவுக்கு நமக்கு வந்து துடிப்புகள் இருக்கு. அதன் துடிப்புகளை இன்யான் எப்படி நம்ம கண்டறிய முடியும் அப்படிங்கிறத பத்தி சிறப்பா நேரடி வகுப்புல குடுக்கப் போறாங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே அத பயன்படுத்திங்க. கண்டிப்பா அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். பயனுள்ள நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கத்துக்கிறத விட நம்ம அதுல நேரடியா அந்த செய்முறைகள வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கக்கூடிய அந்த பொறுப்பு அந்த டைம் நமக்கு கிடைக்கப் போகுது. அத வந்து கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஐயாவுக்கு வந்து இப்ப 2 செஷன்ல அவங்க கலந்துக்க முடியல. வானகத்துக்கும் வர முடியல. சிவசைலமும் அவங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால வர முடியல. இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸாம் இல்ல. ஆனா அந்த கண்டிப்பாக அது இருக்காது. அவங்க நேரடியா கலந்துப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால அந்த நேரடி நிகழ்வுல வந்து எல்லாருமே கலந்துகிட்டு உங்களுடைய சந்தேகங்கள வந்து அக்குபஞ்சருக்கு உண்டான சந்தேகங்கள வந்து அவங்கள்ட்ட கேட்டு நீங்க தெளிவடைந்துக்கலாம். நன்றி. அனைவருக்கும் இந்த நேரத்தில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு காலச்சக்கரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான செய்திய வந்து நம்ம இந்த நேரத்தில சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால்,